இப்போ கேழ்வரகு மாவு வச்சு ஒரு இனிப்பு அடை செய்ய போகிறேன். இது வந்து தனி மாவு தான், வேறு எதுவும் இதில் கலக்கலை. இது வந்து ஒரு 3/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 1/2 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். 1/2 கிலோ வெல்லத்தை ஒரு 3/4 லிட்டர் தண்ணியில் எடுத்து முதல்ல எடுத்து போட்டு கரைய விட்டுறணும். நல்லா கரைஞ்சோன்னே அப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை. அந்த வெள்ளை தண்ணியை வந்து கொதிக்க விடணும். இதுக்கு பாகுபதம்லாம் கிடையாது, தண்ணி கொதித்தா போதும். நல்லா இந்த அளவுக்கு கொதித்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். எடுத்து தண்ணியை வந்து தெளிவாக ஊற்றணும். அடியில் மண்ணுன்னு ஏதாவது இருக்கும், அதனால் தெளிவாக ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி இதை வச்சு கலரணும். அதை இடியப்ப மாவு கலர்ற மாதிரியே தான் அது, அதே மாதிரி கிளறி எடுத்துக்கணும். இந்த வெள்ளை தண்ணி பத்தலைன்னா தனியாக கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு திரும்ப ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி கலக்கக்கூடாது. இதில் வந்து ஒரு தேங்காய் வந்து நைஸாக திருவி போட்டிருக்கிறேன், பூவாக போட்டிருக்கிறேன். அதில் இந்த மாவுலேயே கலந்துட்டேன். அதில் அந்த வெள்ளத்தில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும், டேஸ்ட்டுக்காக தூக்கி கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி பனைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி உருட்டினா உருண்டையாக வரணும் கையில், அதுதான் தட்டாக வரும். இலவெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஒரு வாழை இலை எடுத்து எண்ணெயை தடவிட்டு அதில் ஒரு உருண்டையாக உருட்டி அதிரசம் தட்டுற மாதிரியே தட்டணும். அதை ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் தட்டணும். ஒன்று ஒன்றா தான் எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அது இது ஒரு 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அந்த ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அந்த பசங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இதுமாரி போட்டு எடுக்கணும். இதை வந்து இனிப்பு இல்லாமல் வெறும் உப்பை போட்டு ஏதாவது சட்னி ஏதாவது சைட் டிஷ் இருந்தால் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அது பூரி மாதிரி இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பசங்கள்லாம் இதுமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கேழ்வரகு மாவு வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கு, அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், உடச்சி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள் வீட்டில்.